உள்ளே போனால் தான் அவருடைய சரக்கே தெரியும் சார். ஏன்னா அதே மாதிரி நாங்களாம் பாதிக்கப்பட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் வெளியே வந்துக்கிறோம். திருந்தது அவங்க கையில் இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் செம்மையாக எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எமோஷ்னலான மூவி. சூப்பராக இருந்தது ஓவராலாக. அதான் மெசேஜ், சரக்கு அடிக்கிறவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வரனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இது ஒரு கதையாகவே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு சீனாவோ ஒரு பார்ட்டாவோ இல்லாமல் படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி காமிச்சிருக்கனால ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலி அடிச்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் மேபி கனெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த சரக்கில் அடித்து ரொம்ப அடிக்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் இது பண்ணி வர மாதிரி இருந்தது. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. காமெடி மாறனோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. படத்தில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எங்கேயுமே யாருமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் செட்டிலாக பண்ணியிருந்தது ரொம்ப அழகாக. லேக்கில் படம் ஸ்லோவாக தான் போவோம். நம்ம இந்த ஒரு ரேசியான ஃபிலிம்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஒரு எமோஷனல் மூவி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. குரு சோமசுந்தரம் சொல்லவே வேணாம், சூப்பராக நடிச்சிருக்காரு. குரு சோமசுந்தரம், ஹீரோயின் சஞ்சனா, அவங்க ஜான் விஜய், பாரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது சார். என்ன மாதிரி விஷயம்னா, குடிக்கிறவங்க ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுலேருந்து திரும்பி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்காங்கன்றதை காட்டுறாங்க. நல்லா இருக்கு ஸ்டோரி. செம்மையாக இருந்ததுங்க. ரியலாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். காமெடியும் சரி. புரியல அப்பெல்லாம் இல்லை. டைம் போனதே தெரியல. அதுதான் ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது எடுத்துட்டாங்களோன்ற மாதிரி போச்சு. டைமிங் போனதே தெரியல. காமெடியும் இருந்தது, சீரியஸ் விஷயமும் இருந்தது. நல்லா இருந்தது. ஓகேங்க, இதை பார்த்து குடிக்கிறவங்க திருந்துனா போதுங்க. படம் சூப்பராக இருக்குது சார். படம் நல்லா இருக்குது. உண்மையிலே குடி பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். குடி ஒரு நாள் வாழ்க்கை அடிப்படையை தான் தள்ளி வைக்கிறாங்க. அதுக்கு நன்றி அதுக்கு மீட்டிங்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஹீரோ சூப்பராக நடிச்சுக்கிறாரு. ஹீரோ தான் அங்கே நல்லா இருக்குது. ஏன்னா அதேமாரி நாங்களாம் பாதிக்கப்பட்டு இருக்கோம். பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நாங்கள் வெளியே வந்துக்கிறோம். இவ்வளோ சீக்கிரம் நான் 2 வாட்டி பார்ப்பேன்னு உண்மையிலே நினைக்கல. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஹீரோயினி நல்லா இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இப்போ அதில் வீழ்ந்துருக்கோம்ல, அதுதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நன்றி சொல்கிறேன். நல்லா இருக்கு. இது ஓகே நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கு. பாட்டுலாம் நல்லா தான் இருக்குப்பா. நல்லா தான் இருக்கு சார். என்னன்னா குடியை தள்ளி வைக்கணும். ஒரு நாள் அடிப்படையில் வாழணும். பொண்டாட்டி புள்ளை எப்படி வச்சு நம்ம காப்பாற்றணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே அப்படியே என்னை திரும்பி பார்க்குற மாரி இருக்குது. அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். வந்ததில்லை இப்போ தான். அது ஏஎல்லாம் வெளியே விட மாட்டாங்க. இந்த மீட்டிங் இந்த படம் ஏற்றுறதுக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஏற்றுக்கிறாருல்ல, அது எவ்வளோ நன்றி. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். குடிக்கிறவங்களுக்கு வந்து இந்த குடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மெயினாக ஒரு சூப்பரான அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நல்ல படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் திருந்துறதெல்லாம் குடிக்கிறவங்க அவங்களோட கையில் தான் இருக்குது. அவர் தான் வந்து சார் வந்து சூப்பராகவே நடிச்சிருக்காருன்றது வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராக. அந்த ராதான்ற கேரக்டர் நல்லா மனசில் பதிஞ்சிச்சு. நல்லா போடுங்க. அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்க சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. மாறன் அவர் வர ஒரு சில சீன்ஸில் அந்த காமெடி சீன்ஸ்லாம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு போது. காமெடி வர சீன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஆனால் வர சீன்ஸ் எல்லாமே பக்காவாக ரிலேட் ஆகிருக்கு. நல்லா இருக்கு படம். அவருமே ஜான் விஜய் சாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. பார்க்கலாம் எல்லாருமே. அதுதான் திருந்துருவாங்க நம்ம சொல்ல முடியாது. இவங்க அதுக்கான விஷயங்களில் அவேர்னஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. திருந்தாது அவங்க கையில் இருக்குது. ஸோ அவங்க கண்டிப்பாக திருந்தினா நல்லா இருக்கும். சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சார் மெசேஜ் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் முதலாவது, ரெண்டாவது வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேர், இன்றைக்கி டேட்டில் இருக்கிற அத்தனை பேரும் திருந்தி வாழணும், வாழ்ந்தால் வரப்போறக்கூடிய சமுதாயம் நல்லா இருக்குன்னு சொல்கிற கருத்தை எடுத்து சொல்கிறாங்க சார். யதார்த்தமாக இருக்குது சார். அந்த அம்மா அதாவது இந்த சின்ன வயசுலேயும் அந்த அம்மா இந்த கதாபாத்திரத்தை ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்கிறாங்களே, அது வந்து சிவாஜிக்கு ஈக்குவலாக தான் அந்த அம்மாவை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இந்த சார் அதை பேர் கேட்டது தான் சரக்கு கதை. உள்ளே போனால் தான் அவருடைய சரக்கே தெரியும் சார். ஆமாம், எல்லோரும் எல்லாம் அவங்கவுங்க இது நல்லா பண்ணிக்கிறாங்க சார். எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க.
இதில் சார் குறை சொல்கிறதுக்கு இல்லை சார், குறை சொல்லுனாக்கா நான் தான் குறை உள்ளுவேன். அதான் யதார்த்தம். ஆமாம், திருந்தி ஆகணும் சார். திருந்தா மிருகம். நல்லா இருக்கு ப்ரோ. குடினால ஒருத்தன் எப்படி பாதிக்கப்படுறான், பாதிக்கப்பட்டவன் எப்படி வரான் அப்படின்றத திருப்பி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு குடும்பத்திலேருந்து அந்த குடி அவன் எவ்வளோ ஒரு அடிபட்டாலும் குடினால எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க, தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி மேனாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி மேன்லேருந்து குடிச்சு நாசமாக போனவங்களோட வாழ்க்கையை காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அவரோட ஆக்டிங் ரொம்ப அவரு எப்பவுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவார். இதில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. சின்ன சின்ன கேரக்டராக வராங்க. நிறைய பேர் படத்துக்கு உள்ளே வந்திருந்தாங்க. எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டரோட எல்லாரும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகிருக்கு. மெயினாக அதை வச்சு இல்லை, காமெடி ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அவரோட கேரக்டர் ரொம்ப மெயினான கேரக்டரு. அவர் பொறுமையாக மெயின்டைன் பண்ணியே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்கேன். ஜான் விஜய் சமுதாயம் இல்லை, நானும் சமுதாயம் தான். இல்லை நானும் சமுதாயம் தான். எனக்கு இந்த பழக்கமே கிடையாது. இந்த பழக்கத்திலிருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா நம்மளும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கில் ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். சாங், ரெண்டாவது சாங் அந்த பார் சாங் மாதிரி ஒன்று வருது, அது தேவையே இல்லாத பிளேஸ்மெண்ட் தான். இன்னொரு சாங் வந்து ஒரு லவ் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கட்டாய் வருது, அது ஓகே, நல்லாவே இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. லேக் அப்படின்னு இல்லை, படம் ஓவராலாக ஃபுல்லாகவே ஸ்லோவாக தான் போகிற மாதிரியே இருக்குது. பட் ஆனால் நல்லாயிருக்கு. ரொம்ப கிளீச்சியாக அந்த மாதிரிலாம் எதுவும் நல்லாவே போகுது படம்.